சிடி உங்களுக்காகத்தான். பெபிள்ஸ் நிறைய விஷயங்களை இதுல சேர்த்திருக்காங்க, உங்க எல்லாருக்கும் பார்த்து படிக்கிறதுக்காக. அப்போ இத பார்க்க ஆரம்பிக்கலாமா? உன்கிட்ட எத்தனை மணிகள் இருக்கு? 1 2 3 4 5 6 6 மணிங்க இருக்கு. உன்கிட்ட? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 மணிகள். எனக்கு எந்தது பிடிக்கும்? எனக்கு எண்களையும் பிடிக்கும். எண்கள். இது 1, இது ஒரு பந்து, இது 2, இவை 2 பொம்மைகள், இது 3, இவை 3 குச்சிகள், இது 4, இங்கு 4 நாய்கள் உள்ளன, இது 5, இங்கு 5 பூனைகள் உள்ளன, இது 6, இங்கு 6 பேனாக்கள் உள்ளன, இது 7, இங்கு 7 புத்தகங்கள் உள்ளன, இது 8, இங்கு 8 பெட்டிகள் உள்ளன, இது 9, இங்கு 9 பந்துகள் உள்ளன, இது 10, இங்கு 10 பந்துகள் உள்ளன. எண்கள். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10. எனக்கு ஒரு சதுரம் வேணும். இந்த நீல நிறம் போதுமா? எனக்கு நீல நிறம் பிடிக்கும், நன்றி. இந்த வடிவங்கள் அழகா இருக்கு. எனக்கு நிறங்கள் பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கு ஒரு வட்டம் கொடுங்களே. வடிவங்கள். இது வட்டம். வளையல் வட்ட வடிவில் உள்ளது. இது சதுரம். கேரம் போர்டு சதுர வடிவில் உள்ளது. இது கனசதுரம். இந்த பெட்டி கனசதுர வடிவில் உள்ளது. இது இதய வடிவம். இது முக்கோணம். சமோசா முக்கோண வடிவில் உள்ளது. இது கூம்பு வடிவம். இந்த ஐஸ்கிரீம் கூம்பு வடிவில் உள்ளது. இது அருங்கோணம். இது சிலுவை வடிவம். கிளப் வடிவம். வைரம் வடிவம். இது எண் கோணம். இது அரை வட்டம். இது முட்டை வடிவம். இது செவ்வகம். இந்த அஞ்சல் அட்டை செவ்வக வடிவில் உள்ளது. இது நட்சத்திர வடிவம். இது உருளை வடிவம். இது பிறை வடிவம். இந்த நிலா பிறை வடிவில் உள்ளது. இது ஐங்கோணம். இது ஸ்பேட் வடிவம். இது பிரிசம். நிறங்கள். இது மஞ்சள் நிறம். இந்த சூரியகாந்தி பூ மஞ்சள் நிறத்தில் உள்ளது.
இது ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது. இது நீல நிறம். இந்த பூ நீல நிறமாக இருக்கிறது. இது பச்சை நிறம். இலைகள் பச்சை நிறமாக இருக்கும். இது சிவப்பு நிறம். இந்த ரோஜா சிவப்பு நிறத்தில் உள்ளது. இது மெஜந்தா. இந்த பூ மெஜந்தா நிறத்தில் உள்ளது. இது கருப்பு நிறம். தலைமுடி கருப்பு நிறமாக இருக்கும். இது கத்தரிப்பூ நிறம். இந்த கத்தரிக்காய் கத்தரிப்பூ நிறத்தில் உள்ளது. இது வெண்மை நிறம். பால் வெண்மை நிறத்தில் இருக்கும். இது பழுப்பு நிறம். இந்த நாய் பழுப்பு நிறத்தில் உள்ளது. இது சாம்பல் நிறம். சாம்பல் சாம்பல் நிறத்தில் இருக்கும். நான் ஒரு பசு. ஓ, நான் ஒரு குரங்கு. நான் மரத்துல வசிப்பேன். ஹாய் गाइस, நான் ஒரு பன்றிக்குட்டி. இத பாருங்களே, அவங்க மிருக பொம்மைகளை வச்சு விளையாடுறாங்க. பாருங்க. வீட்டு பிராணிகள். வீட்டு பிராணிகள். இந்த மிருகங்கள் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்டவை. பசு. இது பசு. இது மா என்று கத்தும். நாம் தினமும் சாப்பிடும் பாலை பசு தருகிறது. நாய். இது ஒரு நாய். நாய் குரைக்கும். இது நமக்கு நல்ல நண்பன். இது நம் வீட்டை காவல் காக்கும். பூனை. இது ஒரு பூனை. மியாவ் என்று கத்தும். இது ஒரு நல்ல செல்ல பிராணி. இது எலிகளை பிடிக்கும். வீட்டிற்கு பூச்சிகள் வராமல் தடுக்கும். எருமை. இது ஒரு எருமை. இதனுடைய தோல் காலணிகள் செய்ய பயன்படுகிறது. எருமை நமக்கு பால் தருகிறது. இது செம்மறியாடு. இது கம்பளி ரோமமும் பாலும் இறைச்சியும் தருகிறது. வெள்ளாடு. இது வெள்ளாடு. இது பாலும் இறைச்சியும் தருகிறது. இது எருது. வயல்களை உழுவதற்கும் வண்டிகளை இழுப்பதற்கும் இது உதவியாய் இருக்கிறது. ஒட்டகம். இது ஒட்டகம். இது மக்களையும் சாமான்களையும் முதுகில் சுமந்து பாலைவனத்தை கடந்து செல்ல உதவும். வண்டி இழுப்பதற்கும் இது உதவும். பன்றி. இது ஒரு பன்றி. இது இறைச்சியை தருகிறது. குதிரை. இது குதிரை. குதிரை வேகமாக ஓடும். முன்காலத்தில் போக்குவரத்துக்கு இது பயன்படுத்தப்பட்டது. வன விலங்குகள். வௌவால். இது ஒரு வௌவால். பறக்கும் பாலூட்டி இது ஒன்றுதான். இதை இரவில் நாம் பார்க்கலாம். முயல். இதுதான் முயல். புல், விதைகள், வேர்கள், குச்சிகள் ஆகியவற்றை முயல் சாப்பிடும். இது மிக வேகமாக ஓடும். யானை. இது ஒரு யானை. நிலத்தில் வாழும் ஒரு பெரிய மிருகம். இது தாவரங்களை உண்ணும். பெரிய தும்பிக்கையும் 2 தந்தங்களும் இதற்கு உண்டு. புலி. இது ஒரு புலி. பூனை வகையைச் சேர்ந்த பெரிய ஆபத்தான மிருகம் இது. இதன் உடம்பின் மீது கருப்பு வரிகள் இருக்கின்றன. சிங்கம். இது சிங்கம். இது காட்டு ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இது மற்ற மிருகங்களை கொன்று தின்று வாழ்கிறது. நீர் யானை. இது நீர் யானை. ஹிப்போபட்டாமஸ் என்று அழைக்கப்படுவதன் பொருள் நீர் குதிரை என்பதாகும். இந்த நீர் யானை பெருமளவு நேரம் ஆற்று நீரிலேயே இருக்கும். அது மாலையிலும் இரவிலும் புல்லை தின்பதற்காக நிலத்திற்கு வரும். இதற்கு மிக நீண்ட பற்கள் இருக்கின்றன. இது தந்தம் என்றும் அழைக்கப்படும். காண்டா மிருகம். இதுதான் காண்டா மிருகம்.
இது தாவரங்களை உண்ணும். இதற்கு குட்டையான வலிமையான கொம்பு மூக்கின் மேல் உள்ளது. சில காண்டா மிருகங்களுக்கு ஒரு கொம்பு இருக்கும். சிலவற்றுக்கு 2 கொம்பிருக்கும். காட்டெருமை. இதுதான் காட்டெருமை. உலகிலேயே மிகப்பெரிய காட்டெருமை இது. இது இந்திய காடுகளில் வாழ்கிறது. இதற்கு கூரிய கொம்புகள் உள்ளன. நரி. இதுதான் நரி. இது சிறிய பிராணிகளை வேட்டையாடி தின்னும் தந்திரசாலி மிருகம் இது. ஓநாய். இதுதான் ஓநாய். இது பார்ப்பதற்கு பெரிய நாயைப் போல் இருக்கும். இவை கூட்டமாக வேட்டையாடும். இது ஊளையிடும். கழுதைப்புலி. இதுதான் கழுதைப்புலி. இது பெரிய நாயைப் போல் இருக்கும். காட்டில் இறந்து கிடக்கும் மிருகங்களை தேடி சாப்பிடும். கீரி. இதுதான் கீரி. இது சிறிய எலி போன்ற மிருகங்களையும் பாம்பு பூச்சிகளையும் பிடிக்கும். கீரி பாம்பு சண்டையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது பாம்புடன் சண்டையிடும். ஆனால் பெரும்பாலும் இதுதான் ஜெயிக்கும். சிறுத்தை. இதுதான் சிறுத்தை. அதன் உடம்பின் மீது கரும்புள்ளிகள் இருக்கும். இது நன்றாக வேட்டையாடும். இது மிகவும் பலம் வாய்ந்த மிருகம். இதன் உடல் எடையை விட அதிகமான இரையை மரத்தின் மீது தூக்கிச் செல்லும். இதன் உடம்பின் மீது கரும்புள்ளிகள் இருக்கும். உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய மிருகம் இது. இரையை பிடிக்க இது மிக வேகமாக ஓடும். காட்டுப்பன்றி. இது காட்டுப்பன்றி. இதன் வாயின் இருபுறமும் 2 நீண்ட தந்தங்கள் உள்ளன. இது பன்றி வகையைச் சேர்ந்தது. வாலில்லா பெரிய குரங்கு. இது மனிதர்களைப் போன்றது. இது மிகவும் புத்திசாலியான மிருகம். நம்மைப் போன்றே அது கருவிகளை பயன்படுத்துகிறது. மனிதக் குரங்கு. இதுதான் மனிதக் குரங்கு. குரங்கினத்தில் மிகப்பெரிய உருவம் உடையது இது. இது மிகவும் புத்திசாலியான மிருகம். இது தாவரங்களை மட்டுமே உண்ணும். குரங்கு. இது ஒரு குரங்கு. குரங்குகள் விளையாட்டுத்தனம் அதிகம் உள்ளவை. குறும்புத்தனம் நிறைந்தவை. அவை பழங்கள், இலைகள், பூக்கள், குருத்துகள், விதைகள் ஆகியவற்றை சாப்பிடும். சில வகையான குரங்குகள் முட்டை, பூச்சிகள், சிலந்திகள் ஆகியவற்றை சாப்பிடும். கங்காரு. இது கங்காரு. இது ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறது. இது ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு. தன் குழந்தையை சுமந்து செல்வதற்கு அதன் வயிற்றின் பகுதியில் ஒரு பை இருக்கிறது. கோலா. இதுதான் கோலா. கரடியைப் போன்ற மிருகம் இது. இது ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் காணப்படுகிறது. யூக்கலிப்டஸ் இலைகளை மட்டுமே இது உண்ணும். பிளாட்டிபஸ். இதுதான் பிளாட்டிபஸ். இது ஒரு பாலூட்டி. ஆனால் இது முட்டையிடும். தட்டையான மூக்கு உடையது. தன் குட்டிகளுக்கு அது பாலூட்டும். ஒட்டகச் சிவிங்கி. இதுதான் ஒட்டகச் சிவிங்கி. இது உலகிலேயே மிக உயரமான மிருகம். இது ஆப்பிரிக்காவில் வாழ்கிறது. நீர்வாழ் பிராணிகள். திமிங்கிலம். இது நீலத் திமிங்கிலம். இது உலகிலேயே மிகப்பெரிய பாலூட்டி. இது பெரும்பாலும் இறால் போன்ற சிறிய வகை மீன்களை சாப்பிடும். ஓங்கில். இது மிகவும் நட்புக்குரியது. மிகவும் புத்திசாலியானது. சிறிய மீன்களை இது சாப்பிடும். இது கடலில் வாழும். சில வகையான டால்பின்கள் பெரிய ஆறுகளில் வாழும். ஆர்கா எனும் கொல்லும் திமிங்கிலம். இது கொல்லும் திமிங்கிலம். இது பெரிய மீன்களையும் கடல் சிங்கங்களையும் பெண்குவின்களையும் கொன்று தின்னும். இதுவும் ஒரு பாலூட்டிதான். இது குட்டி போடும். கடற்பசு. இது கடற்பசு. மிகவும் அமைதியான மிருகம். 2 நீண்ட கூரிய கொம்புகள் உள்ள இது வடதுருவ பகுதிகளில் வாழ்கிறது. கடல் சிங்கம். இதுதான் கடல் சிங்கம். இது உண்மையில் ஒரு சீல். சிங்கம் போன்ற பிடரி மயிர் இதற்கு உள்ளது. கடல் யானை. இதுதான் கடல் யானை. இது
தென் துருவ பகுதிகளில் வாழ்கிறது. இது பெரிய உருவம் கொண்டது. லெப்பர்ட் சீல். இதுதான் லெப்பர்ட் சீல். இது மிகவும் சீற்றமுடையது. இது பெண்குவின்களை பிடித்து சாப்பிடும். நீர்நாய். இதுதான் நீர்நாய். இது ஆறுகளில் வாழும். மீன்தான் இதன் முக்கிய உணவு. டுகாங். இதன் பெயர் டுகாங். இது மிதவெப்ப கடல்களில் வாழும். தொந்தரவு செய்யாத ஒரு மிருகம் இது. இது கடல் புல்லை சாப்பிடும். கடல் பயணம் செய்பவர்கள் இதை மனிதன் என தவறாக புரிந்து கொள்வார்கள். இப்போது இந்த மிருகம் அருகி வரும் ஓர் இனமாக இருக்கிறது. மேனட்டி. இதுதான் மேனட்டி. ஆழம் குறைந்த கடலோர பகுதிகள், ஆறுகள், கால்வாய்கள் இங்கெல்லாம் இது வாழும். கடல் தாவரங்கள், இலைகள், கடல் புல், கடல் பாசி ஆகியவற்றை சாப்பிடும். இது தொந்தரவு செய்யாத மிருகம். இதுவும் அருகி வரும் ஓர் இனமாக மாறி வருகிறது. மிருகங்களும் அவற்றின் பயன்களும். சில மிருகங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்டு மனிதர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மிருகங்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். பசு பால் கொடுக்கிறது. காளை மாடு வயலை உழுகிறது, வண்டி இழுக்கிறது. நாய் நம் வீட்டை காவல் காக்கின்றது. பூனை எலியை பிடிக்கிறது, பூச்சிகள் வராமல் நம் வீட்டை காக்கிறது. வெள்ளாடு நமக்கு பாலும் இறைச்சியும் தருகிறது. எருமை பால் தருகிறது. அதன் தோல் பொருட்கள் செய்ய பயன்படுகின்றன. கோழி இறைச்சியும் முட்டையும் தருகிறது. வாத்து இறைச்சியும் முட்டையும் தருகிறது. மீன் உணவாகிறது. கழுதை பொதி சுமக்கிறது. நெடுந்தூரம் பயணம் செய்வதற்கு குதிரைகள் பயன்படுத்தப்பட்டன. இப்போது அவை வண்டி இழுக்க பயன்படுகின்றன. சில யானைகள் பழக்கப்படுத்தப்படுகின்றன. மனிதர்களை ஏற்றிச் செல்ல அவை பயன்படுகின்றன. கடுமையான வேலைகளுக்கும் அவை உபயோகப்படுத்தப்படுகின்றன. மண்புழு செடிகளுக்கான இயற்கை உரம் தயாரிக்க உபயோகமாக உள்ளன. விலங்குகளின் பாகங்கள். ரோமம். பாலூட்டிகளின் தோலின் மீது படர்ந்திருப்பதுதான் ரோமம். இது பாதம். 4 கால் பாலூட்டிகளின் மென்மையான காலடிதான் பாதமாகும். அதில் நகங்கள் இருக்கும். கூர்நகப் பாதம். காலிலோ கையிலோ வளைந்து நுனி கூராக இருக்கும் நகம் கிளா எனப்படுகிறது. இவை பாலூட்டிகள், பறவைகள், சில ஊர்வனவற்றில் காணப்படும். கொம்பு. விலங்குகளின் தலை மீது கூராக வளர்வதுதான் கொம்பு. கடினமாக முளைத்து எழுவதும் கூட கொம்பு என்றே கூறப்படுகிறது. இவை ஆண்ட்லர்ஸ். மான்களின் தலை மீது கொம்பு போல் வளர்ந்திருக்கும் இவை ஆண்ட்லர்ஸ் எனப்படுகின்றன. இது வால். நிறைய பிராணிகளுக்கு வால் இருக்கிறது. இது தும்பிக்கை. யானைக்கு தும்பிக்கை இருக்கிறது. அது கை போல வேலை செய்கிறது. இவை தந்தங்கள். யானைக்கும் வேறு சில விலங்குகளுக்கும் தந்தங்கள் உள்ளன. இதுதான் குளம்பு. குதிரைகள், மான்கள், ஆடுகள், பன்றிகள் போன்ற மிருகங்களுக்கு குளம்பு இருக்கிறது. இது மீசை முடி. நிறைய மிருகங்களுக்கு இந்த முடி இருக்கிறது. இவை உணரும் உறுப்பாக செயல்படுகின்றன. மிருகங்களும் மிருகக் குட்டிகளும். பசுவின் குட்டி கன்று எனப்படுகிறது. சிங்கத்தின் குட்டி சிங்கக்குட்டி எனப்படுகிறது. குதிரையின் குட்டி குதிரைக்குட்டி எனப்படுகிறது. கோழியின் குஞ்சு கோழிக்குஞ்சு எனப்படுகிறது. முயலின் குட்டி முயல் குட்டி எனப்படுகிறது. பன்றியின் குட்டி பன்றிக்குட்டி எனப்படுகிறது. வாத்தின் குஞ்சு
வாத்து குஞ்சு எனப்படுகிறது. செம்மறியாட்டின் குட்டி செம்மறியாட்டு குட்டி எனப்படுகிறது. வெள்ளாட்டின் குட்டி வெள்ளாட்டு குட்டி எனப்படுகிறது. நரியின் குட்டி நரிக்குட்டி எனப்படுகிறது. பூனையின் குட்டி பூனைக்குட்டி எனப்படுகிறது. நாயின் குட்டி நாய்க்குட்டி எனப்படுகிறது. கழுதையின் குட்டி கழுதைக்குட்டி எனப்படுகிறது. மானின் குட்டி மான்குட்டி எனப்படுகிறது. கங்காருவின் குட்டி கங்காரு குட்டி எனப்படுகிறது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு பறவை. நான் என்ன பறவைன்னு கண்டுபிடிங்க. என்னால பறக்க முடியாது, ஆனா நல்லா நீந்த முடியும். பெங்குயின். சரி, இது என்ன பறவை? மயில் மயில். எனக்கு பறவைங்கன்னா பிடிக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு? பறவைகள். பறக்கும் பறவைகள். சிட்டுக்குருவி. இதுதான் சிட்டுக்குருவி. இது மிகச்சிறிய பறவை. நம் வீட்டைச் சுற்றி இவை வாழும். தானியங்களை இவை சாப்பிடும். ஹம்மிங் பேர்ட். இதுதான் ஹம்மிங் பேர்ட். இதன் நீள அலகினால் பூக்களில் இருக்கும் தேனை உறிஞ்சி இது வாழ்கிறது. மைனா. இதுதான் மைனா. இதுவும் நம் வீடுகளின் பக்கத்திலேயே வாழும். இது சிறு பூச்சிகளையும் பல்லிகளையும் சாப்பிடும். குக்கு. இதுதான் குக்கு. இதை வசந்த காலத்தில் பார்க்கலாம். இது மற்ற பறவைகளின் கூட்டில் தன் முட்டையை இடும். மயில். இதுதான் மயில். இது இந்தியாவின் தேசிய பறவை. இது ஓர் அழகான பறவை. மழைக்காலங்களில் இது நடனமாடும். கிளி. இதுதான் கிளி. இது பொதுவாக பச்சை நிறத்தில் இருக்கும். சிலவற்றுக்கு பல நிறங்கள் இருக்கின்றன. நம்மைப் போல பேசுவதற்கு அவற்றை பழக்கலாம். கொக்கு. இதுதான் கொக்கு. இது மீன் மற்றும் குளத்தில் இருக்கும் உயிரினங்களை உண்ணும். பெர்ரி, தாவரம், பூச்சிகள் ஆகியவற்றையும் இவை சாப்பிடும். மீனுக்காக இது நீண்ட நேரம் தண்ணீரில் காத்துக் கொண்டிருக்கும். நாரை. இதுதான் நாரை. குளம், ஆறுகளில் இது மீனை பிடித்து சாப்பிடும். தவளை, நத்தை, பாம்பு ஆகியவற்றையும் இது சாப்பிடும். இதன் அலகு மிகவும் கூர்மையானது. மரங்கொத்தி. இதுதான் மரங்கொத்தி. இது மரத்தின் தண்டு பகுதிகளில் துளையிட்டு அதற்குள் இருக்கும் பூச்சிகளையும் புழுக்களையும் பிடித்து சாப்பிடும். இரட்டை செண்டு குருவி. இவை மிகப்பெரிய பறவைகள். மரங்களில் இருந்து பழங்களை இவை சாப்பிடும். இவை காடுகளில் வாழும். வல்லூறு. இதுதான் வல்லூறு. புறா மற்ற சிறிய பறவைகளை இவை நன்றாக வேட்டையாடும். கழுகு. இதுதான் கழுகு. இறந்து போன மிருகங்களின் மாமிசத்தை இவை சாப்பிடும். ஆந்தை. இதுதான் ஆந்தை. இரவு நேரத்தில் மட்டுமே இவை சுறுசுறுப்பாக இருக்கும். எலி போன்ற சிறு பிராணிகளை இவை பிடித்து தின்னும். பகல் நேரத்தில் இந்த பறவைகளை பார்த்தால் அதற்கு தீங்கு செய்யாதீர்கள். வாத்து. இதுதான் வாத்து. ஏரிகளில் இவை வாழும். தவளை போன்ற சிறிய நீர்வாழ் பிராணிகளை இவை சாப்பிடும். இது குவாக் குவாக் என்று கத்தும். கானாங்கோழி. ஏரிகளில் வாழும் இது அங்கு கிடைக்கும் மீன்களை உண்டு வாழும். நீண்ட அலகும் அலகுக்கு கீழே தோலாலான பையும் உடையது. தூக்கணாங்குருவி. இது பறந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவை பறக்கும் போதே பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். பறக்காத பறவைகள்.
நெருப்புக் கோழி. இதுதான் நெருப்புக் கோழி. உலகிலேயே மிகப்பெரிய பறவை இது. இது மிக வேகமாக ஓடும். ஈமு. இதுதான் ஈமு. உலகில் உள்ள பெரிய பறவைகளில் இதுவும் ஒன்று. இது ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறது. கெசோவரி. இதுதான் கெசோவரி. இது ஆஸ்திரேலியாவிலும் நியூ கினியிலும் வாழ்கிறது. தலை கொண்டை உடையது. இது பொதுவாக கூச்ச சுபாவம் உள்ளது. ஆனால் தொந்தரவு செய்தால் திருப்பி தாக்கும். ரியா. இதுதான் ரியா. நெருப்புக் கோழியை விட இது சிறியது. இது தென் அமெரிக்காவில் வாழ்கிறது. இது நன்றாக ஓடக்கூடியது. கிவி. இதுதான் கிவி. கோழியை விட இது சிறியது. நியூசிலாந்தில் புதர்களுக்கு இடையில் இது வாழ்கிறது. புழுக்களை தேடி இது அலையும். பெங்குவின். இதுதான் பெங்குவின். பெங்குவின்களால் பறக்க முடியாது. ஆனால் நன்றாக நீச்சல் அடிக்கும். நீரில் மூழ்கும். மீன் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை இவை சாப்பிடும். பறவைகளின் பாகங்கள். கூர்நகப் பாதம். காலிலோ கையிலோ வளைந்து நுனிக்கூறாக வளரும் நகம்தான் கிளா எனப்படுகிறது. இது மரங்களை பிடித்துக் கொள்ள உதவியாயிருக்கும். இதுதான் அலகு. இரையை பிடிப்பதற்கு அலகு உதவும். இது வால். பறவைகள் பறப்பதற்கு இவை உதவும். இது இறக்கை. இது பறவைகள் பறப்பதற்கு உதவியாயிருக்கும். இது இறகு. இது மிகவும் லேசானது. இது முட்டை. முட்டை விரிந்து குஞ்சுகள் வெளியாகும். நான் ஒரு முதலை. பாம்பு. நான் ஒரு ஆமை. ஊர்வன உலகத்துல எங்களை பார்க்கலாம். ஊர்வன. பச்சோந்தி. பச்சோந்தி பல்லி வகையைச் சேர்ந்த ஒரு பிராணி. தன் உடம்பு நிறத்தை அதனால் மாற்றிக்கொள்ள முடியும். அது மெதுவாக நகர்ந்து செல்லும். அதன் நாக்கு நீளமானது. தொலைவில் இருக்கும் பூச்சிகளையும் அதனால் பிடிக்க முடியும். அது தன் கண்களை வெவ்வேறு திசைகளில் திருப்பும். முதலை. இதுதான் முதலை. உலகிலேயே மிகப்பெரிய ஊர்வன இனத்தைச் சேர்ந்த உவர் நீர் முதலையும் இதில் அடங்கும். 200 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக முதலை இனம் இருந்து வருகிறது. இது மிகவும் ஆபத்தான மிருகம். ஒரு எருமையையே கொன்று சாப்பிடக்கூடியது. பாம்பு. இது பாம்பு. சில பாம்புகள் விஷம் உள்ளவை. சில பாம்புகள் விஷம் அற்றவை. பாம்பை மிதித்து விடாதீர்கள். கவனமாக இருங்கள். உடும்பு. இது கடலிலும் நிலத்திலும் வசிக்கும். இது பறவைகளின் முட்டைகளையும் சிறிய பிராணிகளையும் சாப்பிடும். நத்தைகள், பூச்சிகள் ஆகியவற்றையும் சாப்பிடும். அதன் நகங்கள் வலிமையானவை. ஓணான். இதுதான் ஓணான். இது பூச்சிகளை பிடித்து தின்று தோட்டத்தில் பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறது. இந்த ஓணான்களை நாம் துன்புறுத்தக்கூடாது. ஆமை. இதுதான் ஆமை. இது மெதுவாக நகர்ந்து செல்லும். அதன் மேலுள்ள ஓடு எதிரிகளிடமிருந்து அதனை காப்பாற்றிக் கொள்ள உதவியாயிருக்கிறது. அது தன்னுடைய தலை, கால்கள், வால் ஆகியவற்றை பாதுகாப்புக்காக கூட்டுக்குள் இழுத்துக் கொள்ளும். பல்லி. இது பல்லி. இது நம் வீடுகளில் சுவர்களிலும் மேற்கூரையிலும் நகர்ந்து செல்லும். இது பூச்சிகளை பிடித்து தின்னும். அதனால் வீட்டில் பூச்சிகள் நடமாட்டம் இருக்காது. இகுவானா. இதுதான் இகுவானா. சில கடலுக்கு பக்கத்திலும் சில மரங்களிலும் வாழும். இவை பெரிய ஓணானைப் போல் தோற்றமளிக்கும். இதுதான் ஆழமான நீல பெருங்கடல். ஒரு கிளவுன் ஃபிஷ் வருது பாருங்க. ஹலோ. இதோ வருது பட்டர்ஃப்ளை ஃபிஷ்.
இதோ வருது ஆக்டோபஸ். இது பெரிய திமிங்கலம். நிறைய மீன்களும் வேற சில பிராணிகளும் தண்ணியில வாழுது. நாம அதுங்களை இப்ப பார்க்கலாம். மீன்கள். கோல்ட்ஃபிஷ். இது கோல்ட்ஃபிஷ். இது சிறிய சிவப்பு நிற கோல்ட்ஃபிஷ். இது நன்னீரில்தான் வாழும். சுறா மீன். இது சுறா மீன். கடலில் வாழும் நீளமான உடல் கொண்ட பெரிய மீன் இது. இதன் எலும்புக்கூடு எலும்புகளால் ஆனதல்ல, ஒரு வகையான திசுக்களால் ஆனது. இதற்கு பெரிய முதுகு துடுப்பு உள்ளது. சில சுறா மீன்கள் மட்டுமே மனிதர்களை தாக்கும். சுறா மீன்கள் சிறிய மீன்களையும் சீல்களையும் சாப்பிடும். ஃபைட்டிங் ஃபிஷ். இதுதான் ஃபைட்டிங் ஃபிஷ். நீளமான வாலும் துடுப்புகளும் கொண்ட சிறிய மீன் இது. பீட்டா அல்லது சியாமீஸ் ஃபைட்டிங் ஃபிஷ் என்று இது அழைக்கப்படுகிறது. டெட்ரா. இதுதான் டெட்ரா மீன். பளிச்சிடும் வண்ணங்களை உடைய சிறிய வெப்பமண்டல மீன். தெற்கு மத்திய அமெரிக்க கடல்களில் இது வாழும். இதன் ஒளிரும் நிறம் இருளிலும் பிரகாசமாக தெரியும். வஞ்சிரம். வஞ்சிர மீன் கடலில் காணப்படும் பெரிய வேகமாக நீந்தக்கூடிய மீன்களை சாப்பிடும் மீன் இனம் இது. வேல் ஷார்க். இதுதான் வேல் ஷார்க். இதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய மீன். இது மிகச்சிறிய பிராணிகளை சாப்பிடும். கடல் குதிரை. இதுதான் கடல் குதிரை. இது சிறிய கடல்வாழ் மீன். குதிரை போன்ற தலையும் நீள வாலும் உள்ளது. ஏஞ்சல் ஃபிஷ். இதுதான் ஏஞ்சல் ஃபிஷ். பளிச்சிடும் நிறங்களை உடைய இந்த மீனின் உடல் தட்டையாகவும் வாய் சிறியதாகவும் இருக்கும். கிளவுன் ஃபிஷ். இதுதான் கிளவுன் ஃபிஷ். பளிச்சிடும் நிறம் உடைய இவை விஷத்தன்மை நிறைந்த சீ அனிமோன்களுக்கு இடையில் வாழும். கேட்ஃபிஷ். இதுதான் கேட்ஃபிஷ். இது நன்னீரில் வாழும். இதற்கு வாயை சுற்றி பூனையைப் போல் மீசை இருக்கும். ஃப்ளையிங் ஃபிஷ். இதுதான் ஃப்ளையிங் ஃபிஷ். இதற்கு பெரிய பின் துடுப்பும் முன்பக்க துடுப்பும் உள்ளது. தண்ணீருக்கு மேல் குதித்து வழுக்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. லைன் ஃபிஷ். இதுதான் லைன் ஃபிஷ். இது ஸ்கார்பியன் அல்லது ஃபயர் ஃபிஷ் என்று அழைக்கப்படுகிறது. நேரான இந்த மீனுக்கு முனையில் விஷமுள்ள மிக நீண்ட துடுப்புகள் உள்ளன. ஈல் மீன். இதுதான் ஈல் மீன். பாம்பை போன்று மெல்லிய உடலை உடையது. பின்புறத்திலும் வயிற்று பகுதியிலும் ரிப்பன் போன்ற துடுப்புகளை உடையது. மந்தா ரே. இதுதான் மந்தா ரே ஃபிஷ். இது உருவத்தில் மிகவும் பெரியது. சிறகுகள் போன்ற 2 பெரிய துடுப்புகளையும் சாட்டை போன்ற வாயையும் உடையது இது. எலிஃபண்ட் நோஸ் மார்மெரிட். இதுதான் எலிஃபண்ட் நோஸ் மார்மெரிட். நீள மூக்கு உடைய இது தென் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்க கடல் பகுதிகளில் வாழ்கிறது. ஃபோர் ஐட் ஃபிஷ். இதுதான் ஃபோர் ஐட் ஃபிஷ். இதன் கண்கள் உயர்ந்து 2ஆக பிரிந்துள்ளன. மீன் நீந்தும் போது மேற்பரப்புக்கு மேலே இருக்கும் கண் மேற்பரப்பை பார்க்கும், கீழ்பாதி தண்ணீருக்குள் பார்க்கும். கப்பி ஃபிஷ். இதுதான் கப்பி ஃபிஷ். மிக அழகான வாலையும் துடுப்புகளையும் உடைய மிகச்சிறிய மீன் இது. செயில் ஃபிஷ். இதுதான் செயில் ஃபிஷ். நீளமான சுறுசுறுப்பான மீன் இது. நீளமான முதுகு துடுப்பை உடையது. பிற கடல்வாழ் பிராணிகள். இறால். இது இறால். இது இறந்து அழுகிப்போன பொருட்களை சாப்பிடும். இது கடலிலும் ஆற்று நீரிலும் வாழும். நண்டின வகை. இதுதான் நண்டின வகை.
இறாலை விட இது பெரியது. இது கடலில் வாழும் பிராணி. நண்டு. நண்டுகள் கரையோரங்களில் ஏராளமாக இருக்கும். அவை எப்போதும் உணவு தேடி அலைந்து கொண்டிருக்கும். ஆனால் இவை மற்ற பெரிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகிவிடும். சிலந்தி மீன். இதுதான் சிலந்தி மீன். இதற்கு 8 கைகள் உள்ளன. இந்த கைகளினால் பொருட்களை பற்றிக் கொள்ளும். ஜயன்ட் ஸ்குவிட். இதுதான் ஜயன்ட் ஸ்குவிட். இது ஆழ்கடலில் வசிக்கும். இது ஸ்பெர்ம் வேல்களினால் தாக்கப்படும். எல்லா உயிரினங்களின் கண்ணையும் விட இதன் கண் பெரியது. சிப்பி. இது ஒரு சிப்பி. சிப்பிகள் மிகச் சிறிய உயிரினங்கள். 2 கிளிஞ்சல்கள் அவற்றை மூடியிருக்கும். சாப்பிடும்போது கிளிஞ்சலை திறக்கும். ஆபத்து வரும்போது அவை மூடிக்கொள்ளும். ஸ்டார்ஃபிஷ். இதுதான் ஸ்டார்ஃபிஷ். இது நட்சத்திர வடிவில் அமைந்த 5 கால்களை உடைய முதுகெலும்பு இல்லாத கடல்வாழ் உயிரினம். தன் கால்களை பயன்படுத்தி சிப்பிகளை திறந்து உள்ளிருக்கும் உயிரினத்தை அது தின்றுவிடும். இழுது மீன். இதுதான் இழுது மீன். இது கடலில் வாழும். இது குடை வடிவத்தில் இருக்கும். இதனுடைய உடம்பு ஜெல்லி போன்று இருக்கும். இதற்கு விஷத்தன்மையுள்ள கொட்டும் செல்கள் உள்ளன. எனவே ஜெல்லிஃபிஷை தொட்டு விடாதீர்கள். கடற்கரையில் அவற்றை பார்க்கும்போது கவனமாக இருங்கள். பவளம். இதுதான் பவளம். இவை கடல் தாவரங்கள் போல் இருக்கும். ஆனால் இவை கூட்டமாக வாழும் மிகச்சிறிய உயிரினங்கள். ஜெல்லி மீனைப் போலவே இவற்றுக்கும் கொட்டும் செல்கள் இருக்கின்றன. எனவே அவற்றை தொடாதீர்கள். சீ அர்ச்சின். இதுதான் சீ அர்ச்சின். இது நட்சத்திர மீனுடன் தொடர்புடையது. இதனுடைய உடம்பு ரோமம் நிறைந்து பந்து போல் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாங்க ஒரு பெரிய தோட்டத்தை பார்க்க போறோம். அங்க நிறைய பழங்கள், காய்கள், பூக்கள், செடிகள், மரங்கள் எல்லாம் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தாவரங்கள். குழந்தைகளே, நாம் சில தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இது தேயிலை செடி. இதிலிருந்து தேயிலை கிடைக்கிறது. இது ஒரு கொடி. அது வளர்வதற்கு பக்கபலம் தேவை. இதில் தண்டுகள் மட்டுமே உள்ளன. இது சணல் செடி. கோணிப்பைகள் செய்வதற்கு தேவையான சணல் நாரை இது தருகிறது. இது காபி செடி. இது காப்பி கொட்டைகளை நமக்கு தருகிறது. இது மிளகாய் செடி. இது மிளகாய் கொடுக்கிறது. இது கரும்பு செடி. இதிலிருந்து கரும்பு நமக்கு கிடைக்கிறது. அதிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. இது சோளச் செடி. இதிலிருந்து சோளம் கிடைக்கிறது. உணவாகவும் ஆரோக்கியபானமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இது வேர்க்கடலை செடி. இதிலிருந்து வேர்க்கடலை கிடைக்கிறது. இது கிட்னி பீன் செடி. இதில் இருந்து கிட்னி பீன்ஸ் கிடைக்கிறது. இது கேக்டஸ் செடி. இது பாலைவனங்களில் வளரும் செடி. இது கோதுமை பயிர். இதில் இருந்து கோதுமை நமக்கு கிடைக்கிறது. இது நெற்பயிர். இதில் இருந்து அரிசி நமக்கு கிடைக்கிறது. இது மிளகு கொடி. இதில் இருந்து மிளகு கிடைக்கிறது. இது கடலை செடி. இதில் இருந்து கடலை பயிறு கிடைக்கிறது. இது பருத்தி செடி. இதில் இருந்து பஞ்சு கிடைக்கிறது. அதிலிருந்து நூல் தயாரிக்கப்படுகிறது. தாவரங்களின் பாகங்கள். இது வேர். இது தாவரத்திற்கு வேண்டிய தண்ணீரை உறிஞ்சும். தாவரத்தை பூமியின் மீது நேராக நிற்க வைக்கும். இது தண்டு. இது இலைகளையும் பூக்களையும் தாங்கி நிற்கும். நீரையும் உணவையும் தாவரத்தின் எல்லா பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லும். இது இலை. தாவரத்திற்கு வேண்டிய உணவை இலைகள் தயாரிக்கும். நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனை அது வெளியேற்றும். இது மொட்டு. மொட்டு வளர்ந்து பூவாகும். இது பூ. அது வளர்ந்து பழமாகும்.
இது பழம். பழத்திற்குள் விதைகள் இருக்கும். இவை விதைகள். அவை புதிய செடியாக வளரும். மரங்கள். இது மாமரம். இது மாம்பழத்தை தருகிறது. இது தென்னை மரம். இது தேங்காயை தருகிறது. இது பனை மரம். இது பனம்பழத்தை தருகிறது. இது பேரீச்சை மரம். இது பேரீச்சம்பழத்தை தருகிறது. இது ஆலமரம். இதற்கு விழுதுகள் உண்டு. அவை பூமியில் வேர் போல இறங்கும். இது பப்பாளி மரம். இது பப்பாளி பழத்தை தருகிறது. இது போ மரம். இது வேப்ப மரம். வேப்ப மரத்தின் கொட்டைகள் வேப்பெண்ணெய் தயாரிக்க உதவுகின்றன. இது பலா மரம். இது பலா பழத்தை தருகிறது. இது ஆரஞ்சு மரம். இது ஆரஞ்சு பழத்தை தருகிறது. இது அகேஷியா மரம். இதில் முட்கள் இருக்கும். இது ஆப்பிள் மரம். இது ஆப்பிள் பழத்தை தருகிறது. இது கொய்யா மரம். இது கொய்யா பழத்தை தருகிறது. இது எலுமிச்சை மரம். இது எலுமிச்சம் பழத்தை தருகிறது. பூக்கள். பூக்கள் அழகானவை, நறுமணம் உள்ளவை, பார்ப்பதற்கும் வண்ணமயமானவை. அல்லி மலர். இதுதான் அல்லி மலர். இது குளங்களிலும் ஏரிகளிலும் வளர்கிறது. டாலியா. இதுதான் டாலியா. மாரிகோல்ட். இதுதான் மாரிகோல்ட். தண்ணீர் அதிகம் கிடைக்கும் இடங்களில் இது வளரும். செம்பருத்தி. இதுதான் செம்பருத்தி பூ. பூங்காக்களில், தோட்டங்களில் இதனை பார்க்கலாம். சூரியகாந்தி. இதுதான் சூரியகாந்தி பூ. அழகான மஞ்சள் நிறம் உடையது. சூரியனை நோக்கியவாறு இருக்கும். பயிர் தோட்டங்களில் இதை பார்க்கலாம். இதன் விதைகளில் இருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது. அது சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆர்க்கிட். இது ஆர்க்கிட் மலர். இது பொதுவாக ஈரம் மிகுந்த மலைப்பகுதிகளில் வளரும். கண்ணாடி வீடுகளிலும் இவை வளர்க்கப்படுகின்றன. இவை பல வகையாக இருக்கின்றன. மிக அழகாக இருக்கின்றன. பழங்கள். இது மாம்பழம். உலகிலேயே இனிப்பான பழங்களுள் இதுவும் ஒன்று. இவை மாமரத்தில் காய்க்கின்றன. மாம்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது பலாப்பழம். இது ஒரு பெரிய பழம். இதன் வெளிப்புறம் முட்கள் நிறைந்து கடினமாக காணப்படும். ஆனால் அதை திறந்தால் உள்ளே இருக்கும் பழம் மிக சுவையானதாக இருக்கும். இது கொய்யாப்பழம். கொய்யா மரத்தில் இவை காய்க்கும். நல்ல சுவையுடைய இந்த பழத்தில் விட்டமின்கள் நிறைந்துள்ளன. இது பப்பாளி பழம். பப்பாளி மரத்தில் இது காய்க்கும். இது மிகவும் சுவையான பழம். இது ஆப்பிள். உடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. ஆப்பிள் மரத்தில் இது காய்க்கிறது. இது மாதுளம் பழம். இது மாதுள மரத்தில் காய்க்கும். மிகவும் இனிப்பாக இருக்கும். இது லிச்சி பழம். இது தர்பூசணி. இவை வாழைப்பழங்கள். இது அன்னாசி பழம். இது சீதாப்பழம். இது சீதா மரத்தில் காய்க்கும். இதன் வெளிப்புறம் பல பிரிவுகளாக இருக்கும். இது சப்போட்டா பழம். இது மிகவும் இனிப்பாக இருக்கும். இது பிளம். பிளம் மரத்தில் இது காய்க்கும். இது ஸ்ட்ராபெர்ரி. மிகுந்த சுவையுள்ள பழம் இது. இது சேலா பழம். சேலா பழம் 2 நிறங்களில் கிடைக்கும். ஒன்று கருப்பு, இன்னொன்று சிவப்பு. இது சாத்துக்குடி. இது பேரிக்காய். காய்கறிகள். இது பீட்ரூட். அவை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
அவை உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. இது புடலங்காய். புடலங்காய் நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்கும். இது பாகற்காய். இது கசப்பாக இருக்கும். ஜீரணத்திற்கு இது மிகவும் நல்லது. இது பரங்கிக்காய். உலகிலேயே மிகப்பெரிய காய் இதுதான். இவை மிளகாய். அவை பச்சையாக இருக்கும். அவை பழுக்கும்போது சிவந்த நிறமாக மாறிவிடும். இவை வெண்டைக்காய்கள். அவை பச்சை நிறமாக இருக்கும். சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். இவை கேரட். இவை உடம்புக்கு நன்மை தரக்கூடியவை. கேரட் கண்ணுக்கு மிக நல்லது. இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இது குடமிளகாய். இவை மிளகாய் இனத்துடன் தொடர்புடையவை. ஆனால் இவை அளவில் பெரியவை. இது தக்காளி. தக்காளி சிவப்பாக இருக்கும். நல்ல ருசியாகவும் இருக்கும். இது முட்டைக்கோஸ். இது கண் பார்வைக்கு மிக நல்லது. இது வெங்காயம். பூமிக்கு அடியில் இது வளரும். இது இஞ்சி. இதுவும் பூமிக்கு அடியில்தான் வளரும். இது காளான். இது ஃபங்கஸ் வகையைச் சேர்ந்தது. சில காளான்கள் உண்பதற்கு ஏற்றவை. இவை பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. இது பூண்டு. இது வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது உடலின் பாகங்களை பற்றியுள்ள பாட்டு. 1 2 3 ஆரம்பிங்க. 2 சின்ன கைகள் தட்டி தட்டி விளையாட, 2 சின்ன கால்கள் தட்டி தட்டி நடக்க, 2 சின்ன கண்கள் விரிய திறந்து இருக்க, ஒரு சின்ன தலையோ பக்கவாட்டில் திறந்தது. அது நல்லா இருந்தது. உங்களோட உடல் பாகங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உடலின் பாகங்கள். இது தலை. இது கழுத்து. இது கை. இது கரம். இது மார்பு. இது வயிறு. இது கால். உங்கள் தலையை பாருங்கள். இதுதான் முடி. அவை வளர்ந்து கொண்டே இருக்கும். இவை கண்கள். இவை புருவங்கள். இது மூக்கு. மூக்கில் இருக்கும் 2 துவாரங்களும் மூக்கு துவாரங்கள் எனப்படும். இவை உதடுகள். இது வாய். இது முகவாய். உங்கள் வாயை பாருங்கள். தொண்டை, நாக்கு, பற்கள், ஈறு எல்லாம் இருக்கின்றன. உங்கள் கையை பாருங்கள். முட்டி, மணிக்கட்டு, கரம், விரல் மூட்டு, விரல்கள் ஆகியவை இருக்கின்றன. உங்கள் விரல்களை பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் உள்ளன. விரல்களின் நுனியில் உள்ள நகங்களை பாருங்கள். நகம் வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் காலை பாருங்கள். தொடை, முட்டி, கணு, கால் நுனி. கால் நுனியிலும் நகங்கள் இருக்கின்றன. இவை கால் நகங்கள் எனப்படுகின்றன. நீங்கள் நகங்களை வெட்டி கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உனக்கு தெரியுமா, எங்க தாத்தா சொன்னாரு, அவர் சின்னவரா இருந்தப்போ கம்ப்யூட்டர் இல்லையா, டெலிவிஷன் இல்லையா, கால்குலேட்டர் இல்லையா, எதுவுமே இல்லையா. ஹே, என்னோட பாட்டியும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, நாம இன்னைக்கு பயன்படுத்துற சில பொருட்களை. கணினியும் அதன் பகுதிகளும். இதுதான் கணினி. விளையாட்டுகள் விளையாடவும், தகவல்களை தேடவும், பல விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளவும், தகவல்களை சேகரித்து வைக்கவும், இன்னும் பல விஷயங்களுக்கும் இது பயன்படுகிறது.
கணினியின் பாகங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம். இதுதான் மானிட்டர். திரையில் படத்தை இது காட்டும். இதுதான் கீபோர்ட். எழுத்துக்களை டைப் செய்யவும் அதை கணினியில் சேகரித்து வைக்கவும் பயன்படும். இது மவுஸ். ஸ்கிரீனில் காணப்படும் பட்டன்களை கிளிக் செய்வதற்கு இது பயன்படும். இது ஸ்கேனர். இது படங்களை ஸ்கேன் செய்து கணினியில் சேமித்து வைக்க உதவும். இதுதான் பிரிண்டர். கணினியில் இருந்து படங்களை காகிதத்தில் அச்சிட்டு எடுக்க இது பயன்படுகிறது. இது ஸ்பீக்கர். இங்கே 2 ஸ்பீக்கர்கள் உள்ளன. சத்தத்தை கேட்பதற்கு இவை உபயோகப்படுகின்றன. பாடல்களை ஓடவிட்டு இந்த ஸ்பீக்கர்கள் வழியாக நாம் கேட்கலாம். இதுதான் ஃப்ளாப்பி டிஸ்க். இது தகவல்களை சேகரித்து வைக்க பயன்படுகிறது. இதுதான் குறுந்தகடு. இதுவும் தகவல்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுகிறது. தொழில்நுட்பம். நாம இன்னைக்கு பயன்படுத்துற புதிய தொழில்நுட்ப கருவிகளை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது கணிப்பான். இது தொலைபேசி. இது கைபேசி. இது கணினி. இது எடுத்துச் செல்லக்கூடிய கணினி. இது வீடியோ கேமரா. இது கேமரா. இது டிஷ் ஆண்டனா. இது இயர்போன்ஸ். இது வீடியோஃபோன். இது செயற்கைக்கோள். இது ரிமோட் கண்ட்ரோல். இது ஒரு கீபோர்ட். இதுல இசை வரும். இது பாங்கோஸ். இத கேளுங்க. இதுதான் மரகாஸ். இது எல்லாமே இசைக்கருவிகள். நாம இன்னும் நிறைய பார்க்கலாமா? இசை உலகமும் இசை கருவிகளும். இது காங்கா ட்ரம். இது பியானோ. இது டாம்போரின். இது கிட்டார். இது வீணை. இது சித்தார். இது புல்லாங்குழல். இது ஹார்மோனியம். இது வயலின். இது தாளம். இது ஹார்ப். இது சாக்ஸபோன். இது மகுடி. இது அக்கார்டியன். இது மவுத் ஆர்கன். இது மிருதங்கம். இது நாதஸ்வரம். இவை மராகாஸ். இது பேக் பைப். இது ஷனாய். இது மாண்டலின். இத பாத்தீங்களா? இது எல்லாமே பூச்சிகள். இதுங்க கிட்டயே இது என்ன பூச்சின்னு கேட்கலாம். நீ யாரு? எறும்பு. நீ யாரு? அழகான வண்ணத்து பூச்சி. நான் கூட. நான் ஒரு லேடி பேர்ட். என் முதுகுல புள்ளிகளை பாரு. பூச்சிகள். எறும்பு. இது ஓர் எறும்பு. மிகவும் சிறிய உயிரினம். எறும்பு சுறுசுறுப்பானது. எறும்புகள் எப்போதும் ஆகாரம் தேடி அலைவதை நாம் பார்க்கலாம். ஈ.
இதுதான் ஈ. இதை நீங்கள் எல்லா இடத்திலும் பார்க்கலாம். இது நோயை பரப்பும். கொசு. இதுதான் கொசு. நம் இரத்தத்தை உறிஞ்சிதான் அது வாழ்கிறது. மலேரியா மற்றும் பல வியாதிகள் கொசுவால் ஏற்படுகின்றன. எனவே கொசுக்கள் இல்லாத இடத்தில் படுத்து தூங்குவது நல்லது. தேனீ. இதுதான் தேனீ. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது பூக்களில் இருந்து தேனை சேகரிக்கும். நாம் அதனிடம் இருந்துதான் தேனை பெறுகிறோம். தேன் உடம்புக்கு நல்லது. பேன். இதுதான் பேன். இவை நம் தலையில் முடிகளுக்கு இடையில் வாழ்கின்றன. பேன் கடித்து இரத்தத்தை உறிஞ்சும். எனவே நம் தலைமுடியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். வெட்டுக்கிளி. இதுதான் வெட்டுக்கிளி. இது தாவரங்களின் இலைகளை சாப்பிடும். காற்றில் மேலே உயர குதிக்கும். மாத். அந்து பூச்சி. இதுதான் மாத். இது இரவு நேரத்தில் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்கும். சில நம் கையை விட பெரிதாக இருக்கும். வண்ணத்துப் பூச்சி. இதுதான் வண்ணத்துப் பூச்சி. இதற்கு அழகான வண்ணங்கள் உண்டு. பூக்களில் இருந்து தேனை இவை உறிஞ்சும். இலைப்பூச்சி. இதுதான் இலைப்பூச்சி. பார்ப்பதற்கு இலையைப் போலவே இருக்கும். அதனால் ஆபத்திலிருந்து எளிதில் தப்பித்துக் கொள்ளும். கரப்பான் பூச்சி. இதுதான் கரப்பான் பூச்சி. இது மிகவும் தொல்லை கொடுப்பது. தும்பி. இதுதான் தும்பி. இது பறந்து பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். இதனுடைய புழுக்கள் குளத்தில் இருக்கும். அவை கொசுவின் புழுக்களை தின்னும். இவ்வாறு தும்பிகள் கொசுக்களை கட்டுப்படுத்துகின்றன. குளவி. இதுதான் குளவி. தேனீயை விட இது பெரியது. சிறு பூச்சிகளை இது கொன்று சாப்பிடும். டங் பீட்டில். இதுதான் டங் பீட்டில். இது சாணத்தை சேகரித்து தன்னுடைய புழுக்கள் சாப்பிடுவதற்காக கொண்டு செல்லும். தெள்ளுப்பூச்சி. இதுதான் தெள்ளுப்பூச்சி. செல்லப்பிராணிகளின் தோலில் இருந்து கொண்டு அவற்றின் இரத்தத்தை உறிஞ்சும். மிருகங்களின் ஒலிகள். ஓநாய் ஊளையிடுகிறது. கரடி உருமுகிறது. சிட்டுக்குருவி கீச்சிடுகிறது. யானை பிளிறுகிறது. நாய் குரைக்கிறது. தவளை சத்தமிடுகிறது. பன்றி உருமுகிறது. ஆடு கத்துகிறது. வாத்து சத்தமிடுகிறது. பூனை கத்துகிறது. தேனீ ரீங்காரமிடுகிறது. கழுதை கத்துகிறது. குதிரை கனைக்கிறது. சிங்கம் உருமுகிறது. எலி கீச்சொலி செய்கிறது. பசு கத்துகிறது. ஈ ரீங்காரமிடுகிறது. பாம்பு சீரும் சத்தம் செய்கிறது. குரங்கு கத்துகிறது. காகம் கரைகிறது. பாத்தீங்களா, நாம இன்னைக்கு எத்தனையோ விதமான விஷயங்களை பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதில்ல? இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க பாருங்க நம்ம